அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்பக்கூடாது. அக்டோபர் 10ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு மாதத்திற்கு மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்த சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். அதோடு மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை மிகவும் அதீதமாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் பதிவதால் மற்றவர்களை நம்பினால் எதிர்பாராத சிரமமும் தடைகளும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. விரய செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பினால் எதிர்பாராத ஏமாற்றங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள். அதிலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அதோடு மட்டுமல்லாது நண்பர்களாக கூட இருக்கலாம், கொலிக் என்று சொல்லக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அறிமுகமானவர்கள், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் அறிமுகமானவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களை முழுமையாக நம்பாதீர்கள். நம்புவதால் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். அது மட்டுமல்லாது பெற்ற பிள்ளைகளாக கூட இருக்கலாம், ஏன் தாய் தந்தையர் கூட இருக்கலாம். யாரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். விரய செலவுகள் அதீதமாக இருக்கும். அவற்றை சுப விரயங்களாக மாற்றுவது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இப்போது நம்மளுடைய மனதில் நிச்சயமாக ஒரு கேள்வி எழும். இந்த பட்டியலில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்படி தாய் தந்தை என்ற கேள்வி எழலாங்க. அதற்கான பதில் நிச்சயமாக ஒரே குழந்தையாக இருப்பவர்களிடம் கேட்பதை விட 2ற்கு மேற்பட்ட குழந்தைகள் உள்ள நபரிடம் அவர்கள் பக்குவம் அடைந்ததற்கு பிறகு சென்று கேட்டு பாருங்கள். அதற்கான விடை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதில் மாதிரி பல சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். அப்படி யாராக இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாத அவமானம், துக்கம், வேதனை என பலவற்றை சுமந்திருந்தாலும் சரி, விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். மேலும் உதாரணமாக ஒருவர் ஒரு சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார். மலையின் உச்சிக்கு சென்று அந்த மலையின் அழகை ரசிப்பதற்காக குடும்பத்துடன் செல்லலாம் என்று திட்டமிடுகிறாருங்க. அப்படி செல்வதற்காக பேருந்தையும் புக் செய்கிறார். இந்த பேருந்தானது இரவு வேளையில் அந்த விடுதிக்கு சென்றதற்கு பிறகு அங்கு ஓய்வெடுத்து அதிகாலை எழுந்து இயற்கை அழகை ரசிக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். அப்படி அந்த பேருந்தும் புறப்பட்டு வந்து அந்த தங்கக்கூடிய ஹோட்டல் விடுதிக்கு அருகாமையில் வரும்போது அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மலையின் உச்சியில் இருந்து சரிய ஆரம்பிக்கிறது. அப்படி சரிந்த பேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு ஒன்றில் திட்டு போன்ற அமைப்பில் மேல் பகுதி மாட்டிக்கிறது. அதன் வழியாக பேருந்தில் பயணித்த அனைவருமே அந்த மேற்பகுதியை அடைகின்றனர். இவரும் அந்த மேற்பகுதியில் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றியதற்கு பிறகு மேலே வரலாம் என்று முயற்சி செய்கிறார். அப்போது அந்த பேருந்து குலுங்குகிறது. அவர் தடுமாறி பேருந்தின் இறுதி முனைக்கு செல்கிறார். அங்கு கீழே விழுவது போல் சென்ற அந்த நபர் பேருந்தின் கம்பியை பிடித்து கொண்டு கெட்டியாக பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறாருங்க. இப்போது மேலே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய செல்போன் வெளிச்சம், டார்ச் லைட் வெளிச்சத்தில் அடித்து பார்த்து இந்த பேருந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு சற்று மேலே ஏறி வெளிச்சத்தை அடித்து பார்க்கின்றனர். அந்த நபர் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் ஒரு அந்தரமாக பள்ளத்தாக்காக தெரிகிறது. எனவே கம்பியை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், விட்டுவிடாதீர்கள் என்று அனைவரும் கத்துகின்றனர். அதை கேட்டவுடன் இவருக்கு அச்சம் மேலும் சூழ்கிறது. எனவே இரவு முழுக்க அந்த கம்பியை கெட்டியாக பிடித்து கொண்டு அப்படியே தொங்குகிறாருங்க. சூரியன் விடிய
சூரியன் வர ஆரம்பிக்கிறது. அப்போது வெளிச்சம் தெரிகிறது. அப்போது பார்த்தால் அவர் தொங்கிக் கொண்டிருந்த இடத்தில் அவரது காலுக்கு அருகாமையில் ஒரு அடி தூரத்தில் இந்த மலைக்குன்றில் இருந்து கீழே இறங்குவதற்கு ஒரு திட்டு போன்ற அமைப்பானது அமைக்கப்பட்டுள்ளது. அவர் அந்த கையை விட்டிருந்தால் பாதுகாப்பாக அந்த திட்டில் விழுந்திருப்பார். பொறுமையாக மேலே ஏறி வந்து பத்திரமாக இறந்திருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் சொன்ன பேச்சை கேட்டதனால் அவர் இந்த சிரமத்தை, நரக வேதனையை இரவு முழுவதும் அனுபவித்தாருங்க. இது போன்றுதான் தனுசு ராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எதுவாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் இந்த நபர் பேருந்தை எப்படி கெட்டியாக பிடித்து கொண்டாரோ அதே போன்று நம்மளும் அந்த பிரச்சனைகளை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தடுமாறுகிறோம். அதற்கான தீர்வு மிக அருகாமையில் இருந்தாலும் கூட அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் நாம் பிரச்சனையை விட்டு வெளியே வர முயற்சி செய்தாலும் அந்த பேருந்து எப்படி குலுங்கி அந்த நபர் மீண்டும் மாட்டிக்கொண்டாரோ அதே போன்று உங்களை சில பிரச்சனைகள் துரத்தலாம். அப்படி துரத்தினாலும் அதற்கான தீர்வு அருகாமையில் தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளையும் நாம் கையில் விடாமல் பிடித்து கொள்கிறோம் என்பதால் தான் பல சிரமங்களை சந்திக்கிறோம். எனவே இந்த தருணத்தில் அவற்றை உணர்ந்து செயல்பட்டாலே போதும். தனுசு ராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாக இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் சுக்கிரனின் அமைப்பால் நல்ல மாறுதல் கிடைக்கும். சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகமும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் மற்றவர்களை முழுமையாக நம்பும் போது பல ஏமாற்றங்களையும் பல சறுக்கல்களையும் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல்தான் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிடலாம். வாகனம் பழுது பார்த்தல், வீடு பழுது பார்த்தல், புதிதாக வீட்டுமனை வாங்குதல் போன்ற காரியங்களில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கலாங்க. உடன் பணியாற்றவர்களே உங்களுக்கு வேலை பதவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி விடுவார்கள். எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் அலைச்சலும் அதிகரிக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்திற்குள் நுழைந்திருப்பதால் சில அபரிவிதமான விரயங்கள் ஏற்படும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கலைத்துறையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே கடன் வாங்கினாலும் அளவாக வைத்து கொண்டால் அதிலிருந்து எளிதில் வெளிவந்துவிட முடியும் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை விட நுணுக்கமான பல மாற்றங்களை இந்த தருணத்தில் சுக்கிரன் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். மாணவர்களின் கல்வியில் பெற்றோர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிக அலைச்சலும் சிரமமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்திற்கு சென்றிருப்பதால் பெண்மணிகள் முழுமையாக மற்ற யாரையும் நிச்சயமாக நம்பிவிடாதீர்கள். அதனால் உங்களுடைய மகிழ்ச்சி தான் கெடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மற்றபடி சுக்கிரன் விரயத்திற்கு சென்றாலும் கூட சுப விரயங்களை இனிமையாக சந்திக்கலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல தடைகள் உங்கள் வாழ்வை விட்டு விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.